வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அவர் குருநாதர் அருணா பெருமாள் விஜய் எம்பெருமான் கரை முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் மகாமத்தத்தில் கௌமாரி எழுத்தது வருஷப்படி பாடலின் 1122 பொற்பூவை என தோங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருள்களும் பழனியாடம் திருவடி சமர்ப்பிப்போம். முருகாஜனம். இந்த பாடல் ஆசை அற பாடப்பெற்ற பாடல். தத்தா 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 தனதான பாடலை பார்க்கலாம். பொற்பூவை சீரை போல் போத பேசி பொன் கனிவாயின் பொய் காமத்தை மெய்க் ஆம் அப்பூனை பூன் வெற்பில் துயில் சாய கற்பால் எக்கா உட்கோலி காசுக்கே கைக்குத்து இடும் மாதர் கட்கே பட்டே நெட்டு ஆசைப்பாடு உற்றே கட்டப்படுவேனோ சொல் கோலத்தை நல்காலை சேவிப்பா சித்தத்து உரைவோனே தொக்கே கொக்காகி சூழ அச்சூர் விக்கா முக்க தொடுமேலா முற்காலத்தை வெற்பியை உற்றார் முத்தாள் முத்தச் செறியோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே பொன் பூவை சீரை போல போத பேசி பொன் கனிவாயின் பொய்க்காமத்தை மெய்க்காம் அப்பூனை பூன் வெற்பில் துயில் சாய கற்பால் எக்கா உட்கோலி காசுக்கே கைக்குத்து இடும் மாதர் கட்கே பட்டே நெட்டு ஆசைப்பாடு உற்றே கட்டப்படுவேனோ அப்படின்னு முதல் பதில கேட்குறார். ரொம்ப உருக்கமாக கேட்குறார் சுவாமி. முதல்ல என்ன கேட்குறாருன்னா, பொற்பூவை சீரை போல போத பேசி பொற்கனிவாய் பொன் கனிவாயின் அழகிய கொவ்வைக்கனி போன்ற வாயால் பொற்பூவை அழகிய நாகன வாய் புள்ளின் சீரை போல சீரான நேர்த்தியான குரல் போன்ற அழகிய குரல் போத பேசி பொருந்தும்படி செவ்வையாக பேசி பொய்க்காமத்தை பொய்யான நிலையற்ற சிற்றின்பத்தின் பொருட்டு மெய்க்காம் தங்கள் உடலுக்கு பொருந்திய அல்லது பொருந்தின தக்கதான அப்பூனை பூன் அந்த ஆவரணங்கள் அணிந்துள்ள வெற்பில் மலை போன்ற கொங்கை மீது துகில் சாகை ஆடையானது சாய்ந்து நெகிழ கற்பால் கட்டளையிட்டு ஆணையிட்டு பேசும் பேச்சால் எக்கா எக்கி தாக்கி உட்கோலி மனத்தினுள்ளே எண்ணங்களை வைத்துக்கொண்டு காசுக்கே பொருள் வேண்டியே கை குத்திடும் கைகலந்து குத்துச்சண்டை செய்யும் மாதரான பெண்களின் கட்கே கண்களுக்கு பட்டே வசப்பட்டே நெட்டாசைப்பாடு பேராசை தொழில்களில் உற்றே ஈடுபட்டு நான் கஷ்டப்பட்டு உழல்வேனோ அப்படின்னு முதல் பதில கேட்குறேன். ரெண்டாவது பதில சொல் கோலத்தே நல்காலை சேவிப்பார் சித்தத்துறைவோனே தொக்கே கொக்காகி சூழ அச்சூர் விக்கா முக்க தொடுமேலா முற்காலத்தை வெற்பு எய் உற்றார் முத்தாள் முத்தச் சிறியோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளேன்னு முடிச்சார். அதாவது சொற்கோலத்தை சொல் அலங்காரத்தோடு அழகிய சொற்களை கொண்டு அழகிய சொற்கள் அமைந்த பாடல்களால் உன்னுடைய சிறப்புற்ற திருவடிகளை தொழுபுடைய உள்ளத்தில் நிலைத்து விட்டிருப்பவனே தொக்கே தனது உடலே கொக்காகி மாமரமாகி சூழ்ச்சி செய்த அச்சூர் அந்த சூரன் விக்கா முக்க திண்டாட்டத்தால் விக்கவும் மிக்கவும் மிக வேதனைப்பட செலுத்திய வேலாயுத பெருமாளே. ரொம்ப அற்புதமான வரிகள் அந்த இடத்துல வைக்கிறார். அவர் சொல்றார், முற்காலத்தை ஆதி முதல் நாள் கொண்டு கைலை மலையில் வெற்பு கைலை மலையில் ஏய் உற்றார் பொருந்தி விட்டிருப்பவனா சிவபெருமானும் முத்தாள் முத்து போன்ற முத்தாம்பிகை எனப்படும் தேவி பார்ப்பதியும் ஆக இருவரும் முத்தச் சிறியோனே முத்தமிட்டு மகிழும் குழந்தையே முத்து போல அருமை வாய்ந்த பெருமாளே 3 வித யாகாகினிகளுக்கு உரிய நாயகனே பரிசுத்தமூர்த்தியை பற்றற்ற பெருமாளே முக்தியை தரும் பெருமாளே ஆசைப்பாடு உற்றே கட்டப்படுவேனோன்னு கேட்குறார். இப்போ முதல்ல பொற்பூவை பூவைனா நாகன வாய்ப்பு, அதாவது திவாகரத்தில் இருக்குது அந்த குறிப்பு. பெண்களின் பேச்சின் இனிமைக்கு உண்மை கொடுப்பரும். இதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பூவையோ கிண்ணறங்கள் பலவுமே தேவி கீத பிரியை ஆதலால் பாடுவன தேவியால் வளர்க்கப்பட்ட பூவை பற்றி சாதிகளேயோ அப்படின்னு தக்கையாபரணில் உரை இதுக்கு. பிள்ளை போல் பேச்சினாலை பெற்றபின் பிழைக்கலாற்றா என்பார் கம்பராமாயணத்தில் மாரிசன் அதே படத்தில். மன்னன் பாவாய் பூவாய் பிணைமானே என்பார் சேடியர் கற்பித்த கட்டளை தப்பாமல் கூறலின் பூவை என்பார் சிந்தாமணியில். அதாவது பூவை பொன் பூவைங்கிறார். அடுத்தது சொற்கோலத்தை பாடி ஆடி பரவுவார் உள்ளத்தாடிவார் சம்மதர். அதனால தான் அதே கருத்தை சொல்கிறார். சொற்கோலத்தை நற்காலை சேவிப்பார் சித்தத்துறைவோன் எம்பெருமானுடைய காலையும் அவன் பறந்து வரும் மயிலின் வாலையும் தொழுது விட்டால் வாழ்க்கையில் எந்த கவலையும் கிடையாது. வேலையும் அவன் காலையும் அவன் பறந்து வரும் மயிலின் வாலையும் தொழுதவருக்கு வாழ்வில் எந்த தாழ்வும் இல்லை. அடுத்தது முத்தாள் முத்தச் சிறியோனே. முத்தாள் முத்தம்னா திரு ஆமத்தூருடைய தேவியோடைய பெயர் முத்தாம்பிகை, அதை சொல்கிறார் முத்தாள். அடுத்தது அந்த தேவி எம்பெருமான் முருகவேளுடைய உடலெங்கும் முத்தமிடுறா. தன் குழந்தை அல்லவா, எப்படி சொல்கிறா, தொழுது புலவர் போழ்ந்த தண்டை துணை தாமரையில் இருமுத்தம் தூய கணைக்கால் முழந்தாள் செந்தொடையில் இடையில் எழுமுத்தம் எழுதறிய தொந்தி உந்தி இலங்கு மார்பில் 3 முத்தம் ஏய்ந்த கரம் கந்தரம் புயத்தில் 25 இருமுத்தம் 15 இருமுத்தம் அழுது சிரித்து மழலை சொல்லும் அருமை துகிரில் 6 முத்தம்
அழகு கதுப்பு கண் குடுமி அனைத்தும் அந்த படி உடலம் முழுதும் உமையாள் முத்தமிடு முத்தம் முத்தே முத்தம் தருகவே முத்துக்குமாரா திருமலையின் முருகா முத்தம் தருகவே முருகன் பிள்ளை தமிழில் அற்புதமான பாடல். அந்த பாடலில் வந்து தேவியோட முருகவேல் உடம்புக்கு எங்கெங்கெல்லாம் முத்தம் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறாருங்க, முத்தாள் முத்தச்சிறியோன்னு எம்பெருமானுக்கு அவன் தாய் பார்வதி எப்படி முத்தம் கொடுக்குறா அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதை இந்த இடத்துல நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த பாட்டில் என்ன கேட்குறார், அதாவது எம்பெருமான் திருவடி அதை தொடுதா அவருடைய உள்ளத்தில் விட்டிருப்பான் சார். அவன் திருவடியை பிடிச்சவங்க அவன் காலை சிக்கனை பிடிச்சா யார் அவன் காலை பிடித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்வை அவன் பிடித்து கொள்வான். அதுக்கு சொல்ல வர்றாரு, நான் வந்து விலைமாதல் அவள் யாரெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் நம்ம பல திருப்பூரில் படித்தேன். அவங்க கண்களை வசப்பட்டு பெரும் ஆசைவனில் ஈடுபட்டு நான் துன்பப்பட்டு ஒளிஞ்சிடுவேனோ, சொல் அலங்காரத்தோடு உன்னுடைய சிறப்புற்ற திருவடியை உன்னுடைய உள்ளத்தில் வீட்டிருந்த அருள்புரியும் பெருமாளே, இது எனக்கு தெரிஞ்சும் உன் திருவடியை பிடிக்காமல் நான் இருக்கலாமா, அதுக்கு நீ எனக்கு அருள் பண்ணு அப்படின்ட்டு அவருடைய பராக்கிரமத்தை பின்பு சொல்கிறார். தன்னுடைய உடலை மாமரமாக்கி சூழ்ச்சி செய்த அந்த சூரன் திண்டாட்டத்தால் வேதனைப்படும்படியாக வேலாயத்து செலுத்திய பெருமாளே, ஆதிகாலம் முதல் கைலிமலையில் அமரவூரான சிவபெருமானும் முத்தாம்பி எனப்படும் தேவியும் முத்தமிட்டு மகிழும் குழந்தையே, முத்து போல அருமை வாய்ந்த பெருமாளே, 3 வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே, தூய்மையானவனே, பற்றற்றவனே, முக்தியை தரும் பெருமாளே, பெரும் ஆசை வினைகளெல்லாம் ஈடுபட்டு நான் துன்புறலாமோ அது உனக்கு தகுமான்னு கேட்கிறார். இந்த அற்புதமான பாடல் பழனி ஆண்டவன் திருவடி சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமகிழ்ச்சி முருகாசன்.